ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதுக்கு தான் எல்லாருக்கும் பொதுவில் உங்களை இங்கே கூப்பிட்டுருக்கோம். சொல்லுங்க ஐயா. எது கேட்கணும்னாலும் தயங்காம கேளுங்க. இந்த கிராமத்துக்கு உங்க தம்பி மிகப்பெரிய உதவியெல்லாம் பண்ணிருக்காரு. அதுக்கு ஈடா என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நாங்க செஞ்சு போடுறோம். அச்சோ, அதெல்லாம் இல்லைங்கய்யா. இந்த மோகினியை பத்தி தான் கேட்கலான் இருந்தேன். உங்க வீட்டில் வளர்ற மனமோகினி பிறந்தப்பயே எங்கேருந்து எடுத்துட்டு வந்ததா சொன்னீங்கல்ல, அதை கேட்கலான்ட்டு பார்த்தேன். அப்பா, அந்த பிள்ளையும் இங்கே தானே உட்காந்துருக்கு, நீ பாட்டு கேட்குற? அக்கரா, அவளுக்கு எல்லாமே தெரியும். விவரம் தெரிஞ்ச உடனே நான் தான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனா அதை பத்தி எல்லாம் அவ கவலைப்பட்டதும் இல்ல, ஒரு முறை கூட யோசிச்சதும் இல்ல. எது எப்படியோ நான் உங்க பொண்ணு அனுப்பிட்டுத அப்படின்னு சொல்லிவிட்டா. ரொம்ப யதார்த்தமான பொண்ணுப்பா. ஒருவேளை அவதான் மோகன கூட பிறந்த பொண்ணா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கல்ல. அதுக்குதான் என்ன கேட்கணுமோ கேளுங்க. அந்த சந்தேகம் எனக்கும் இருக்குங்க, அதனாலதான் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 18 வருஷத்துக்கு முன்ன நான் பண்ற வைத்திய முறை நல்லா கேக்குதுன்னு இங்க சுத்தி இருக்கிற நிறைய பேர் வட்டி தொட்டியில இருந்தெல்லாம் என்கிட்ட வைத்தியம் பார்க்க வருவாங்க சாமி. நம்ம கிராமத்துக்கு உதவி செய்யற ஒரு பெரியரோட மகன் ஏதோ ஆக்சிடென்ட்ல கை கால் எலும்பு உடஞ்சு போய் ஆப்ரேஷன் பண்ணாலும் சரியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டு தான் என்னை தேடி வந்தாங்க. பையனை இங்கேயே கூட்டிட்டு வரேன், உங்களால முடிஞ்ச வைத்தியத்தை பாருங்க, குணமான நல்லதுன்னு கேட்டாப்படி. அப்ப இந்த கிராமத்துல எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லை சாயி. உடம்பு முடியாத பையனை இங்க கூட்டிட்டு வந்து அப்படி என்னதான் பண்ண முடியும்? அதனாலதான் நானே வாரம் ஒரு முறை வந்துட்டு கட்டு போட்டு விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் நடந்து போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சி அங்கிட்டு போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் காலையில தான் எழுந்து திரும்பி ஊருக்கு வந்து சேருவேன் தாயி. அப்பதான் நீங்க மோகனாவை கண்டுபிடிச்சிங்களா? ஆமாம் சாமி, கடவுள் புண்ணியத்துல கொஞ்ச நாளே அந்த பையனுக்கு கையும் காலும் குணமாயிடுச்சு. கடைசியா அங்க போறப்ப செங்காவையும் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப அவனுக்கு 6-7 வயசு இருக்கும். அந்த அடிபட்ட பையன் சாப்பிட வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறப்பத அவங்க கொஞ்சம் பணமும் அவங்க தோட்டத்திலே விளைஞ்சணும் ஒரு மூங்கி கூட நிறைய காய்கறி எல்லாம் கொடுத்தாங்க சாமி. நம்ம கிட்ட இல்லாத காய்கறியும் இல்லை, இருந்தாலும் அன்பா கொடுக்குறப்ப வேணான்னு சொல்ல முடியல, வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்னாச்சுங்க? அப்புறம் என்ன, கம்பத்துல பஸ்ஸுக்காக நாங்க காத்துட்டு இருந்தோம். அப்பதான் அதே மாதிரி ஒரு கூடையோட எங்க பக்கத்துல ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. தாத்தா, நம்ம கூட அவர் கூட ஒரே மாதிரி இருக்கு, மாத்தி எதுவும் எடுத்துட்டு போயிடாருன்னு சின்ன பையனை அந்த செங்காத அவரையே கவனிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து பஸ் வர லேட் ஆச்சு. அதனால பக்கத்துல இருந்து அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னென்னமோ பேசுனா அப்படி. அந்த நேரம் செங்கா பசி எடுக்குதுன்னு பக்கத்து கடையில் ஏதாவது திங்க வாங்கிட்டு வரேன்னு கூட வச்சுட்டு போயிட்டான். அப்ப அவருக்கு பஸ் வந்தது, அவரும் போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல எங்களுக்கும் பஸ் வந்துச்சு, நாங்களும் கிளம்பி வந்துட்டோமா. நடந்து ஊரு வந்து சேர இருட்டு ஆரம்பிச்சிச்சு. வந்ததும் செங்கா ஆசையா கூடையை திறந்து பார்க்க அதுல பிறந்த பச்சை குழந்தைய ஒரு துணியில சுத்தி உள்ள வச்சிருந்தது தெரிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட செத்து போயிடுச்சுன்னு நினைச்சேன் தம்பி. ஆனா கையை பிடிச்சப்பதான் நாடி இருக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் என் மருந்து கொடுத்து சில வைத்திய முறையெல்லாம் பண்ணி எப்படியோ பழைக்க வச்சுட்டு பாத்துக்கிடுங்க. பாவிங்க, பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 13 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். இம்புட்டு நேரத்தை அவன் உசுறு கையில பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு ஆயுசு கெட்டி தானே. கண்ணு முடிச்சது ஒரு கத்துனாலே அப்பப்பா இந்த மழைக்காடெல்லாம் அதிராம போனது அதிசயம். அப்புறம் பசியில புள்ள அழுகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவசரத்துக்கு கொடுக்க வீட்டுல பால் கூட இல்லைங்க. பரிதவிச்சு போனோம். செங்காவோட அம்மாவுக்கு அடுத்தடுத்து 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்து இறந்து போச்சு சாமி. ஒரு மாசத்துக்கு முந்திதான் ஒரு குழந்தை இறந்தே புரிஞ்சிச்சு. மோகினி கத்துனதை பார்த்து என் மருமக பிள்ளை இணந்து நினைச்சிச்சோ அப்படியே அள்ளி எடுத்து நெஞ்சோட சாச்சுக்கிட்டு தாய்ப்பா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கு பால் சுரந்துச்சா இல்ல இந்த புள்ள குடிச்சாலான்னு தெரியல. ஆனா மோகினியோட சத்தம் மட்டுப்பட்டுருச்சு. கூடையில எப்படி குழந்தை வந்திருக்குன்னு என் மகன் கேட்டதும் அங்க நடந்த விஷயத்தையே சொன்னேன். நாளைக்கு கம்பத்துக்கு போய் போலீஸ் கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிடலான்னு அவன் சொன்னதோ என் மருமக பிள்ளை விடா அப்படியா மறுத்து பிடிச்சுங்க. ஏன் அவங்க குழந்தைய தரமாட்டேன்னு சொன்னாங்க? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? பச்சை பிள்ளைக்கு மயக்க மருந்து கொடுத்து கூடையில அடிச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த பிள்ளை கொல்லத்தானே நினைச்சிருப்பாங்க. பாருங்க, ஊனத்தோட பிறந்ததுனால அப்படி எதுவும் பண்ணிட்டாங்களோ என்னவோ. அங்க போய் கொடுத்தாலும் எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிப்பாங்கன்னு நம்மளே பிள்ளைய வளர்த்துக்கலாம்னு என் மருமக பிள்ளை சொன்னிச்சு. எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சுங்க. அந்த பச்சை மண்ணை எங்க கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்து என்ன பண்ண முடியும்? செங்காவோ இது என்னோட தங்கச்சி, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே தான் பாத்துக்குவேன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் என்ன, நம்மளே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த நேரம் இங்க பிரசவமான 2 பொண்ணுங்க இருந்தாங்க. தான் பிள்ளையை கொடுக்கறது மாதிரியே இவளுக்கும் பால் கொடுத்து எப்படியோ மோகினியை வளர்த்து விட்டுட்டோங்க.
ஆனா அந்த பிள்ளைக்கு கை கால் ஏதோ குறைன்னு சொன்னீங்களே. ஆமா சாமி, இந்த பிள்ளைங்க கொண்டு வரப்ப கையும் காலும் ஊனமா தான் இருந்துச்சு. ஆனா இவளோட வளைஞ்சிருந்த கையை குழந்தையிலேயே சரி பண்ணிவிட்டேன். கால் தான் கொஞ்சம் குணமாகாம விசுக்கி விசுக்கி நடந்துட்டு இருந்தா. அப்புறம் ரணதீர ஐயா வந்து ஒரு டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அதையும் சரி பண்ணியாச்சு. அம்புட்டு தாங்க வனமோகினியோட கதை. ஐயா, உங்களுக்கு மோகினியை தூக்கிட்டு வந்த நாளும் கிழமையும் ஞாபகத்துல இருக்குங்களா? ஏங்க, நாங்களே மலைவாசிங்க. இந்த காட்டுக்குள்ள நாள் கட்டி இல்லாம நாங்க வச்சிருக்க போறோம், அதெல்லாம் தெரியலப்பா. ஆனா மோகினியை நான் இங்க தூக்கிட்டு வந்த நாள் அன்னைக்கு முழு பௌர்ணமி, எல்லா வெளிச்சத்துல ஊர் வந்து சேர்ந்தோம். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. வடிவம்மா, நிலாவோட பிறந்த நாள் என்ன? அது செப்டம்பர் 5ங்க. அன்னைக்கு பௌர்ணமிக்கு முந்தின நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சென்னிமலை ஐயா, அன்னைக்கு அந்த ஆளு உங்ககிட்ட எதோ பேசினான்னு சொன்னீங்கல்ல, அவரை பத்தின தகவல் ஏதாவது உங்களுக்கு நினைப்புல இருக்கா? என்னப்பா தம்பி, 18 வருஷத்துக்கு முந்தி நடந்துச்சு. இப்ப கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா. ஏதாவது ஒரு விஷயம் அவரை பத்தி சொன்னதை மட்டும் சொல்லுங்க. அவர் ஏதோ அரண்மனையில வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற வேலைக்காரவங்க எல்லாத்துக்கும் இவர் தான் தலைவருங்கிற மாதிரி இவர் சொன்ன பேச்சு தான் கேட்பாங்கன்னு ரொம்ப பெருமையா சொன்னாருப்பா. அதுதான் ஞாபகம் இருக்கு. அந்த ஆளு ஒரு மாதிரி கட்டையா குட்டையா கருப்பா இருந்தாரு. டேய் செங்கா, உனக்கு ஞாபகம் இருக்குல்லடா, சொல்லு சொல்லு. ஆமாங்க, அந்த ஆளு கொஞ்சம் கடுமோடாதான் இருந்தா. அப்படி அப்போ அது எங்க அரண்மனையில வேலை செய்யற முத்துன்னு தான் நினைக்கிறேன். அவரு என் கூடை தூக்கிட்டு போயிடுவாரோன்னு அவரே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அதான் அவர் முகம் என் மனசுல ஒரு அளவுக்கு பதிஞ்சிருந்துச்சு. ஏறத்தால நீங்க சொல்ற அந்த ஆளுதான் அடையாளம். ஏப்பா இம்புட்டு விசாரிக்கிறீங்களே, ஒருவேளை மோகனா கூட பிறந்ததுதான் இந்த வனமோகினியா? ஆமாங்க ஐயா, சரியா சொன்னீங்க. அன்னைக்கு மோகனோட அம்மாவுக்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சு. ஒன்னு ஊனத்தோட பிறந்ததோ அந்த செந்தாமரை தான் அந்த பிள்ளைய கொல்றதுக்காக முத்துக்கிட்டு கொடுத்துருக்கான். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல உங்க கையில வந்து சேர்ந்து பிடிச்சி இந்த பிள்ளை. உண்மையிலேயே இவன் என் தம்பி பொண்ணுதான், இதுல எந்த மாற்றமும் இல்ல. இங்க பாருமா, மோகனா மாதிரி நீ இருக்கேன்னுதான் என்ன அத்தைன்னு கூப்பிட சொன்னேன். கடைசியில உனக்கு உண்மையான அத்தை நான் தாண்டி. டேய் சூர்யா, நீ சொன்னது கரெக்டு தான். உனக்கும் அந்த நிலாவுக்கும் தான் பேர் பொறுத்த பக்காவா பொருந்தி வருது. பேசாம நீ நிலாவை வச்சுக்க, நான் இந்த மோகினியை கரெக்ட் பண்ணிக்கிறேன். எத அம்புட்டு நல்லவனாடா நீ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அந்த நிலா வேணும்னு நீ தானே என் கூட மல்லு கட்டுன. போனா போகுதுன்னு உனக்கு விட்டு தாரேன். நீயே அந்த பிள்ளைய வச்சுக்க, நான் வேணா இந்த மனமோகினியை கட் பண்ணிக்கிறேன். டேய் அது சரி வராது சூர்யா. என்ன இருந்தாலும் நான் அகரம் கூட பிறந்தவன். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தாண்டா கல்யாணம் பண்ணிக்கணும். எது எது? நம்ம வீட்டுல எப்படா கூட பிறந்தவன் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் பிரிச்சு பார்த்திருக்கோம். அகரனுக்கு அப்புறம் பிறந்தது நான் தான். உன்னை விட அகரனுக்கு என் மேலதான் பாசம் ஜாஸ்தி. நான் தான் அவனுக்கு தம்பி. அதனால நானும் அவனும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீ அந்த நிலாவையே கல்யாணம் பண்ணிக்க. ஐயோ, அவ்வளவு விட இவ சூப்பரா இருக்காளே. அது மட்டும் இல்ல, மோகனாவை பார்த்த உடனே ஜர்க்கானவன் தான் நானு. தங்கச்சின்னு சொன்னதுனால அமைதியா இருந்து புட்டேன். இப்ப என் அண்ணன் வேற கட் பண்ணிருச்சு. இந்த வனமோகினியாச்சும் நாம கட் பண்ணலான்னா இவன் வேற விட மாட்டேங்கிறானே. இல்ல சூர்யா, அது சரி வராது. என்ன இருந்தாலும் நிலாவை பார்த்ததும் முதல்ல பேச ஆரம்பிச்சது நீதான். அதனால நீயே அந்த பிள்ளைய வச்சுக்க. இதுக்குடா நமக்குள்ள பிரச்சனை. வா, நம்ம தாய்மாமா கிட்ட போய் இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்லலாம். மாம்சு, என்னங்கடா? ஏன் மாம்சு, ஆர்பிட் விளம்பரத்துல வர மாடு மாதிரி இப்படி பல்ல காட்டி சிரிச்சிட்டு கிடக்க பேபேன்னு? டேய், சினிமால நடக்கிறது மாதிரியே நிஜத்துல வாழ்க்கையில நடக்குது பாத்தியாடா? நீ வேற சும்மா இரு மாம்சு. பாவம் நம்ம டைரக்டர். என்னத்தையோ இருக்கு கொஞ்சம் மூளைய வச்சு எழுதுனா 80s 90s படத்துல வர சீன வைக்கிறீங்கன்னு கமெண்ட் போட்டு அந்த அம்மாவை கலாச்சிட்டு இருக்காங்களாம். இதுல நீ வேற எடுத்து கொடுக்காத. சரி அதை விடு, இப்பவே எங்க பிரச்சனையை பேசி தீர்த்து பைசல் பண்ணி விடு. என்னங்கடா உங்க பிரச்சனை? உன் குழந்தைய மகள. டேய் இங்க பாரு, மறுபடியும் குழந்தைய பிரச்சனையை ஆரம்பிச்சீங்க, கொண்டு போச்சிடவே 2 பேத்தையும். அந்த பிள்ளைய ஆதரவு தேடி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. எதுக்குடா இந்த அநியாயம் பண்றீங்க? பேசாம இருக்கடா. அது இல்ல மாம்சு, அந்த பிள்ளைய நம்ம சூர்யாக்க விட்டு கொடுக்குறேங்கிற, கேட்டவே மாட்டேங்கிறான். மாமா, இத அவன் அன்னைக்கே சொல்லியிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் மாம்சு. இன்னைக்கு விட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த மோகினி அவன் கட் பண்ண பாக்குறியான். அடப்பாவிகளா, இந்த பிள்ளையும் விட்டு வைக்கலையா? என்ன விட்டு வைக்கலையா? என்ன இருந்தாலும் அகரமோண்டாடியோட தங்கச்சி. அப்ப அவரோட தம்பிங்க நாங்க தானே வாழ்க்கை கொடுக்கணும். இப்ப என்ன, அந்த பிள்ளை வாழ்க்கை இழந்து அனாதையாவா நிக்குது? ஏன்டா இப்படி? என்கிட்ட கேட்ட மாதிரி உங்க அண்ணன் கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, உங்க குழந்தைய யாருக்கிட்ட கட்டி கொடுப்பேன்னு. கேட்டா அவன் அடிப்பான்ல. அப்ப நான் மட்டும் இழிச்ச வாய. டேய், மாமாவுக்கு இந்த விஷயமே லேட்டா தாண்டா புரிஞ்சிருக்கு. ஏய், பொம்பளை பிள்ளை பின்னாடி நம்ம போக கூடாதுடா, நம்ம பின்னாடி அதுல வர வைக்கணும். 2 பேரும் உங்களோட திறமையை யூஸ் பண்ணி அந்த பிள்ளையில இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கடா. அதை விட்டு குழந்தையால யாருக்கு கட்டி கொடுப்ப, குழந்தைய மகளை யாருக்கு கொட்டி போடுன்னு வந்து மத்தவங்க முன்னாடி நிக்காதீங்கடா, வாங்கடாங்க. ஏமாமா, வீட்டுல வீர கூட இன்னொரு பிள்ளை செம்மலர்னு சொன்னாங்கல்ல, அந்த பிள்ளை எப்படி? டேய் வைக்க மாட்டாங்க. பிள்ளை வீராவோட தங்கச்சி. உங்களுக்கும் தங்கச்சி முறையாகும். மரியாதையா போறீங்களா இல்ல உங்க அப்பனை அண்ணனையும் கூப்பிடவா?
அச்சுச்சோ மாமா நாங்க போயிடுறோம், விடு விடு. இந்த கேடி பயில நம்பி நானும் இம்புட்டு எமோஷனலா மூச்சு விடாம டைலாக் பேசினேன். அம்புட்டு வேஸ்ட். சை. ஐயா, என் பிள்ளையோட உசுரை காப்பாத்தினது இந்த ஊர் செனக தான். என் பிள்ளைக்கு மறுஜென்மம் கொடுத்ததே நீங்க தான். இத்தனை நாள் இவன் உங்களோடயே இருந்துவிட்டான். இந்த ஊருக்கு இவனோட தேவை என்னன்ட்டு எனக்கும் தெரியுது. ஆனால் பெத்த மனசு இல்லையா, என் பிள்ளைய என் கூடவே கூட்டிகிட்டு போக சொல்லுது. சனதீரனை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகட்டுமா ஐயா? என்னம்மா இப்படி கேட்டுவிட்டீங்க? என் புட்டு பெரிய மனுஷங்க நீங்க. எவ்வளோ பெரிய குடும்பம் உங்களுக்குன்னு. ஊருக்குள்ள அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் இருக்குது. என் பையனை நான் கூட்டிட்டு போறேன்னு உரிமையா அதிகாரமா சொல்லாம தன்மையா கெஞ்சி கேட்க ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேமா. ரணதீரனுக்கு இந்த ஆளுமையும் அதிகாரமும் எங்கிருந்து வந்துச்சுன்னு அவ அண்ணங்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த பண்பும் பணிவும் எதையும் நிதானமா யோசிக்கிற திறனும் எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களை பார்த்துதாமா தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல இல்ல, ராணா மாமாவையும் விமலாத்தையும் என் குட்டி தம்பி நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். எப்படிம்மா இங்கேயே இருக்க முடியும்? எங்க பொழப்பெல்லாம் அங்கதானே கிடக்கு. தோட்டம் துறவு மாடு கண்ணுன்னு இருக்கு. அதெல்லாம் யாரு தங்கி பாக்குறது? சரி பாட்டிமா, நீங்க மட்டும் இங்க இருந்துக்குங்க, அப்பப்போ அங்க போயிட்டு வாங்க. மோகனா கொஞ்சம் அமைதியா இருதாயி. ஏப்பா ரணதீரா, நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? ஐயா நான் எப்படி சொல்றது, எனக்கு ஏங்க போதுங்க. இத்தனை நாள் உங்க அம்மாவை பிரிஞ்சிருந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தீங்களே, அதுவே போதும். ஒரு தாயோட வழி என்னன்னு ஒரு தாயானதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. நம்ம குடும்பத்தோடயே போயிடலாங்க. அப்ப இது உன்னோட குடும்பம் இல்லையா அத்தம்மா? ஏண்டி, எல்லாமே என் குடும்பம் தாண்டி. இவ்வளோ நாள் உங்களோட இருந்தோமோ அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் அங்க போய் இருக்கோம். அம்பிட்டுதே. விமலாக்கா, மாமா போயிட்டா எங்க எல்லாரும் யாரு வழி நடத்துறது? அதான் நீ இருக்கியாடா அவரோட வாரிசு. நானா? நான் மட்டும் எப்படி? ஏதோ மாமா பின்னாடி நிழல் மாதிரி திரிவேன், அம்பிட்டுதான். தனியாலாம் எனக்கு எதையும் செய்ய தெரியாது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. ஏதாவது சந்தேகம்னா மாமாவை கேளு. அவரு அடிக்கடி இங்க வந்துதான் போவாரு. பாசத்துல எல்லாம் கட்டி போடுறீங்க. இந்த கட்டை அவிழ்த்ததுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு செங்கா. செங்கா, விமலா சொல்றத சரி. ரணதீரன் நம்ம கிராமத்துக்கு ஒரு வழியை காமிச்சு விட்டாரு. அதுல நல்ல விதமா பயணப்படுறது உன்ன மாதிரி சின்ன பசங்க கையில தான் இருக்கு. இவங்க எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருந்து அவங்கள வழி நடத்தணும்பா நீதான். நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. மாமா நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் இந்த ஊரை. ஆனா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அடிக்கடி நீங்க வரணும் மாமா. கண்டிப்பா வருவேண்டா. எனக்கு மனு ஜென்மம் கொடுத்த ஊர் இது. இதை போய் மறப்பேனா? வேற என்ன, எல்லாரும் காலையிலேயே மூட்டை கட்டுங்க, ஊருக்கு போவோம். என்னதாயி அதுக்குள்ள ஊருக்கு கிளம்புறதா முடிவு பண்ணிட்டீங்க? இவ்வளவு சீக்கிரமாவா? எல்லாரும் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போங்களேன். அதுக்கு இல்லைங்க ஐயா, இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கே இங்க இடம் பத்துதோ என்னவோ. என் குடும்பம் ரொம்ப பெருசுங்க ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிம்மா, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க.